கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, இதோ நான் பெரியவனாய் இருந்தது, எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஞானம் அறிந்தது தேறினேன். என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டேன். பிரசங்கி 1வது அதிகாரம் 16வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளையில் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, பிரசங்கி எழுதுனது சாலமோன் தான் பிரசங்கி எழுதினார். அவர் நீதிமொழிகள், உன்னத பாட்டு, இன்னும் நிறைய சாப்டரை அவர் எழுதியிருக்காரு. அவர் இள வயதாக இருக்கும்போது அவர் எழுதுனது உன்னத பாட்டை எழுதினார். அவர் நடு வயதில் இருக்கும்போது நீதிமொழிகளை எழுதினார். அவர் முதிர் வயதாக இருக்கும்போது பிரசங்கியை எழுதினார். இன்னைக்கு நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு மெச்சூரிட்டி வேண்டியதாக இருக்கிறது, ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏன்னா உன்னத பாட்டில் ஏசப்பாவுக்கும் நமக்கும் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். இங்கே சாலமோனுக்கும் அதே போல தான். அப்போது நீதிமொழிகளை படிக்கும் போது நம்ம எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனால் பிரசங்கியை இங்கே எல்லாத்தையும் அனுபவித்த சாலமோன் ராஜா சொல்லுகிறார், எல்லாமே மாயே. இந்த பிரசங்கியை படிக்கும் போது ஒரு எப்படின்னா ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஆள்னால தான் இதை எழுத முடியும். அதனால நமக்கும் நம்ம கர்த்தரை அறிந்து கொள்ளும் போது உன்னத பாட்டில் இருப்பதை போல நம்ம கர்த்தரை அறிந்து கொண்டு நீதிமொழிகளில் சொல்லப்பட்டவைகளை நம்ம வாழ்ந்து பிரசங்கியில் சொல்லப்பட்டவைகளை போல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு வேண்டியதாக இருக்குது. அது எந்த வயதுலையும் அது வரலாம். ஒரு முதிர் வயதில் தான் அந்த மெச்சூரிட்டி வரணும் இல்லை. நமக்கு இது எல்லாமே மாயை. இங்கே நம்ம இருக்கிறது எல்லாமே மாயை. நம்ம பரலோகத்தை உடையவர்கள். நம்ம பரலோகத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். நம்ம இங்கே இருக்க போகிறது இல்லை. நம்மளோட வாழ்க்கை பரலோகத்தில் தான். அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. அப்படியே ஆவிக்குரிய முதிர்ச்சி நமக்கு இருப்பது சாலமோனுக்கு அது முதிர் வயதில் வந்தது. ஆனால் நமக்கும் அது சின்ன வயசுலேயே அது வந்துட்டா கர்த்தருக்கு அது பெரிதும் அது சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்டே அவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.